ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மு குக்கிங் 360 சேனலில் பூரி கிழங்கு செய்கிறது பார்க்கலாங்க. பூரி கிழங்கு, அதுவும் அம்மா கை பக்குவத்தோட பூரி கிழங்கு எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ பூரி கிழங்குக்கு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி அவிச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது வந்து அவிச்சாச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சு தோல் உரித்து மசிச்சிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு இதில் வந்து கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தாளிக்கிறதுக்காக சோம்பு, பட்டை, லவங்கம், இது பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்து போட்டுடலாம். இப்போ நல்லா புரிஞ்சுதும் பச்சை மிளகாய் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்து கீனி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு ப்ரௌன் நிறம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதே மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு வந்ததும் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இந்த பச்சை வாசம் போகட்டுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் விழுது சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாங்க. இப்போ வந்து அவிச்சு வச்ச பட்டாணி வந்து 1 கப்பு பட்டாணி எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்றேன். பட்டாணி வந்து தனியாக அவிச்சு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பூரிக்கிழங்கு செய்யுங்க. அப்போ தான் பட்டாணி நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுறேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுவோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த இன்னும் கொஞ்சம் அந்த கட்டியாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நசுக்கி விட்டு கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா வந்து இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ இது கொதிக்கும் போதே வந்து உடச்ச கடலை எடுத்து கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்துருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூனு இதில் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சிட்டோம். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற பூரிக்கிழங்கோட வந்து இந்த உடச்ச கடலையை சேர்த்துருவோங்க. இந்த பொடியை வந்து நல்லா திக்னஸ் வர்றதுக்காக தான் இதை வந்து சேர்க்குறோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதில் வந்து கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுடுவோம். இவ்வளோ தாங்க பூரிக்கிழங்கு ரெடி. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. பூரியோட பூரிக்கிழங்கு சேர்த்து, அதுவும் காலை டிஃபன் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.